ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஃபேட்டி லிவர்னா என்ன? நீங்க இப்போ ஒரு சாதாரணமா ஒரு வயிற்று வலிக்கு நீங்க போறீங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க ஒரு ஸ்கேன் எடுக்கீங்க. அங்க ஸ்கேன் எடுக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்னு ஒரு டெர்மினாலஜி கொடுக்குறாங்க. பேஷண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரேடியாலஜிஸ்ட்லாம் நாங்க கேட்கும்போது ஒரு 10 ஸ்கேன் எடுத்தோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்கேன்ல ஃபேட்டி லிவர் அவ்வளவு பேருக்கு அவ்வளவு 10 பேர்ல கிட்டத்தட்ட 7-8 பேருக்கு இருக்கு. பட் ஆனா இது வந்து ஒரு இன்சிடென்டல் ஃபைண்டிங் தான். அதாவது ஒரு ஆக்சிடென்டலா நம்ம இப்போ இவங்களுடைய வயிற்று வலிக்கு காரணம் வேற ஏதாவது ஒரு வயிறு புண்ணோ வயிறு அது ஒரு அப்பண்டிக்ஸா அந்த மாதிரி இருக்கும்போது அதுல இந்த ஃபைண்டிங்ஸ் வந்து வருது, ஃபேட்டி லிவர் வருது. ஆக்சுவலா வந்து நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்கும் போது அந்த ஃபேட்டி லிவர் தெரிய வருது. ஸோ இதை வந்து பேஷண்ட்ஸ் வந்து எல்லாரும் கேட்குறாங்க, என்ன சார் இது ஃபேட்டி லிவர், இதனால ஏதாவது பிரச்சனையா இல்லை இந்த வயிற்று வலிக்கு இதுதான் காரணமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலா இந்த ஃபேட்டி லிவர்ன்றது லிவர்ல கொழுப்பு சேர்றது, அதுதான் வந்து ஃபேட்டி லிவர். அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற கொழுப்புக்கும் நம்ம லிவர்ல இருக்கிற இந்த ஃபேட்டுக்கும் சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சார்ந்த ஒரு பிரச்சனை. அதாவது வந்து இப்ப நமக்கு வந்து உடல் பருமன் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ஹை ரிஃபைன்டு சுகர்ஸ், லைக் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ரெண்டாவது வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி வந்து அதிகப்படியான ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிடுறது, இந்த மைதா பேஸ்டு ஃபுட்டு, நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள உணவுகள், அப்புறம் இந்த ஃப்ரூட் ஜூசஸ் நிறைய குடிக்கிறவங்க, அப்புறம் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் வரும். ஃபுட்ல இருக்க ஃபேட் தான் ஸ்டோர் ஆகுது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்ல எல்லாம் வந்து உங்களுக்கு நிறையவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹை கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் இந்த ஃபுட்ஸை செய்யும் போது நமக்கு ஒரு இந்த ஸ்வீட்னஸ்க்காக நமக்கு வந்து ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சுகர்னு ஒரு இது பண்றாங்க, அதாவது ஆர்டிபிஷியல் சுகர்ஸ். இந்த ஹை ஃப்ரக்டோஸ் சுகர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து ஃப்ரக்டோஸ்ன்றது ஒரு விதமான ஸ்வீட். அப்போ அந்த ஃப்ரக்டோஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை மெட்டபலைஸ் பண்ண முடியாம லிவர் என்ன பண்ண தடுமாறி அது வந்து சீரியஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணி அதாவது அது வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. நிறைய வரும்போது அதால ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி வர்றது சில பேருக்கு வந்து இந்த ஆல்கஹால் நிறைய குடிக்கிறதுனாலயும் ஃபேட்டி லிவர் வரும். சோ அந்த மாதிரி ஃபேட்டி நிறைய ஆல்கஹால், இப்போ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 45 ml ஆஃப் நீங்க ஒரு ஆல்கஹால் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் தான் நம்ம லிவர் வந்து இது பண்ணும். அதுக்கு மேல குடிக்கிறாங்க இல்ல ஒரு அரை பியருக்கு மேல குடிக்கிறாங்கன்னா நம்ம லிவரால அதை டாலரேட் பண்ண முடியாது. தென் அது என்ன பண்ணணும்னா டக்குட்டு அதை வந்து ஃபேட்டா கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த மாதிரியான ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுறது தான் ஃபேட்டா வந்து அந்த லிவர் செல்ஸ்ல வந்து நடுவுல இந்த ஃபேட் கொழுப்பு வந்து சேருது. அப்போ இது என்ன ஆகும்னா லிவர் செல் ஸ்ட்ரக்சரை வந்து இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு விதமான அது இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அதாவது வந்து அது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றம், அதாவது 2 விதமா இந்த ஃபேட்டி லிவர் வருது. ஒன்னு ஆல்கஹால்னால நமக்கு லிவர்ல கொழுப்பு சேரும், அண்ட் இப்போ அதிகமா காமனா இருக்குது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்ஸ். அதாவது வந்து ஆல்கஹால் இல்லாம உடல் பருமன், சின்ன வயசுல இருக்கிற பசங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடுறவங்க, ஓவர் வெயிட்டா இருக்கவங்க, ஒபிசிட்டியா இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், அப்புறம் ரத்தத்துல வந்து ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல் அதிகமா, அதாவது லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்ல அவங்களுக்கு வந்து ஹை ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல்ஸ் இருக்கும், அதாவது கெட்ட கொழுப்புகள் இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் ஃபார்ம் ஆகும். சோ முன்னெல்லாம் நம்ம என்ன நினைச்சிருந்தோம், ஆல்கஹால் சாப்பிட்டாதான் நம்ம லிவர் கெட்டு போகும்ட்டு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னாலேயே கூட நம்ம லிவர் கெட்டு போறது. அந்த லைஃப் ஸ்டைல்ல வந்து ஃபுட் வந்து ஒரு மேஜரான ஃபேக்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுகர், ஹை சால்ட் கண்டென்ட் ஃபுட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை சால்ட் கண்டென்ட் ஃபுட்ஸ் இருக்கும். ஸோ இதை மாதிரிலாம் இது பண்ணும்போது உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது லிவர் தான் உடம்புலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன். இதுதான் நமக்கு உடம்புல இருக்க நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியே தள்ளுது. மோஸ்ட்லி லிவர் எப்படின்னா ஒரு 70% வரைக்கும் நீங்க டேமேஜ் பண்ணா கூட அது ரீஜெனரேட் பண்ணிக்கும். சோ அதுக்கும் மேல நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப போயிடும். சோ இந்த ஃபேட்டி லிவர் வந்து நீங்க கண்டுக்காம விட்டுட்டே இருக்கீங்க ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ்ல, அது என்ன ஆகும்னா இப்ப நீங்க ஆல்கஹால்னால உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வருதுன்னா
ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ஸ்டேட்டோஹெபடோசிஸ்னு போகும். அதாவது வந்து ஒரு மஞ்சக்காமலை வரும். ஓகே. அதே மாதிரி நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட்டோஹெபடோசிஸ் NASHன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிரோசிஸ் சொல்லுவாங்க. சிரோசிஸ் தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வயிறு வீங்கி பேச முடியாம வயிற்றுல நீர் சேர்ந்து அதுக்கப்புறம் லிவர் ஃபெயிலியர் வந்துடும். லிவர் ஃபெயிலியர் வந்தா அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி எல்லாம் போய் லைஃபே த்ரெட்னிங் ஆகுது. இப்போ இது நிறையவே வருது. பட் இதுக்கு வந்து சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோம்னா பெருசா கிடையாது. இது ஒரு ஆக்சிடென்ட் தெரியாது. ஆமா, உங்களுக்கு அதுதான் பிரச்சனை. அந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜாண்டிஸ்லாம் வந்த பிறகு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா வேஸ்ட். எந்த ஏஜுக்கு அப்புறம் ஒரு ஜெனரல் ஹெல்த் செக்அப் இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர்? அது முக்கியமா அந்த மாதிரி ஃபேட்டி லிவர் ஸ்கேன் எல்லாம் பாக்குறது. நமக்கு வந்து பொதுவா வந்து என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், டயபெட்டிஸா இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிம்டம்ஸ் வந்து நமக்கு லேட்டரா வருது. இப்போ ரெண்டாவது மார்பக புற்றுநோய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ப்ரிவென்டிவ் மாஸ் ஹெல்த் செக்அப் தேவையா சார் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா இங்க நமக்கு சிம்டம்ஸ் வந்து நம்ம போகும்போது ஆல்மோஸ்ட் டூ லேட்டா போகுது. ஸோ யூஸ்வலா ஒரு 35 இயர்ஸ்க்கு அபோ எல்லாருமே ஒரு பேசிக்கான ஹெல்த் செக்அப்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு பேசிக்கான சுகரு, ஒரு பிபி, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஆகுது பண்ணிக்கணும். 40 இயர்ஸ்க்கு மேல இயர்லி ஒன்ஸ் பண்றதும் அட்வைசபிள் தான். கிரேட் 1 ஃபேட்டி லிவர் இல்ல கிரேட் 2 ஃபேட்டி லிவர்னு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து அப்போ அதை லைஃப் ஸ்டைல நம்ம மாடிஃபை பண்ணோம்னா டெஃபினட்டா அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். சோ அந்த ஃபேட்டி லிவரை வந்து நார்மல் ஆக்க முடியும். சோ இப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரை வந்து லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட்டை வச்சே நம்ம வந்து ரிவர்ஸும் பண்ண முடியுமா? கண்டிப்பா நார்மல் லிவர் மாதிரியே கொண்டு வர முடியும். ஆக்சுவலா என்னன்னா இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் பொறுத்தவரைக்கும் ஏன்னா இதுக்குன்னு மாத்திரைகள் எதுவும் கண்டுபிடிக்கல, எதுவும் இல்ல, அதெல்லாம் சும்மா தான். சோ டில் நவ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா இத வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஒன்லி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான்.